இது பார்ப்பன கடப்பாறை என்பது பார்ப்பனே பேசுறது இல்ல. நீங்க சீமான் எந்திரிச்சு நின்று பார்ப்பனை பத்தி பேசும் பொழுது அனைத்தையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க எதிர்த்து இருக்கிற பார்ப்பனர் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறானு. RSS கோர் ஐடியால, சனாதானத்தின் கோர் ஐடியால இருக்கணும் தான் RSS மீட்டிங்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறவன். அவன் சீமானியா இழிபிரியா ஈனப்பிரியா பார்த்தா தொட்டையை வீட்டுல போய் கழுவி இருப்பான். அவ்வளவு மூர்க்கமான மண்டையில் புழு புழுத்து சனாதான சாதி எரிப்பு புழுத்தவன் அங்கே வந்திருக்கக்கூடிய RSS. இப்பொழுது கடைசியா பேசின மேடையில பேசிருக்க. அப்படி ஒரு தோழர் கேட்கிறாரு, நீங்க இந்த மாதிரி வந்து விவசாயம் செய்ய சொல்றீங்களே, நான் எப்படி விவசாயம் செய்யறதுன்னு கேட்கும்போது, நீ விவசாயம் செய்யாட்டி போடா, வெளியே போடா அப்படிங்கிற. இதைத்தான் நம்ம கேட்க வேண்டும். விவசாயம் பண்ண வாடானா சீமானுக்கு நாம் சொல்ல வேண்டியது என்னன்னா, தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாக, தமிழர் விடியல் கட்சியின் சார்பாக, மே 17 இயக்கத்தின் சார்பாக 10 ஏக்கரா நிலத்தை நான் வாங்கி தரோம், ஏற்கலப்பை வாங்கி தரோம். நீயும் பொண்டாட்டி புள்ள 3 பேர் வா, உனக்கு மாசம் 50,000 சம்பளம், பொண்டாட்டிக்கு 25,000 சம்பளம், உன் பையன் சைல்ட் லேபர் பரவாயில்ல, அவர் லேபர் வேலை செய்ய வேண்டாம், விவசாய கல்வி அறிவை கத்து கொடுவா. போட்டிருக்கிறது 25,000 ரூபாய் பேண்ட், அது ஓசி காசுல. வெளிநாட்டுல எவனோ ஒருத்தன் 25 மாடி கட்டடத்துல ஏறி தொங்கிட்டு பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தா அவன்கிட்ட நாடு வாங்கி தரேன், ஈல வாங்கி தரேன், வீட்டுல உட்காந்து போண்டாவும் பஜ்ஜி திட்டு இவன் பேசுற பேச்சுக்கு அவன் அனுப்புற காசுல அந்த பணத்தை வாங்கி 25,000 ரூபாய் பேண்ட், 20,000 ரூபாய் சட்டை, தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி பேசுறது. அதை வாங்கிட்டு இதை ரசிக்கக்கூடிய கூட்டம். நீ வீட்டுல நெஞ்சு தற்சார்பு பொருளாதாரத்தில் செஞ்ச வேட்டி போட்டு வா, உன் கார் டயர்ல மிஞ்சி போன டயரை கிழிச்சு ஒரு செருப்பு செஞ்சு போட்டு வா, பனையோட நேரில் ஜட்டி செஞ்சு போட்டு வா. உன்னை நாங்க ஏத்துக்கிற தற்சார்பு பொருளாதாரமா? உனக்கு இஷ்டமா இருந்தா என் வளர்ச்சியை பார்த்துட்டு இரு, இல்ல உனக்கு பொச்சேரி இது வயிறு இருக்குன்னா இதை மூடிட்டு வெளிநாட்டுக்கு போ, இல்ல இலங்கைக்கு போ. இதே உனக்கு என் இடம் வாங்கி தரேன்னு சொல்லும்ல, நீ ஈழத்துக்காக தான் கட்சி ஆரம்பிச்ச. இலங்கை உனக்கு ஒரு இடம் வாங்கி தரும், ஒரு 25 ஏக்கரா வாங்கி தரும், ஒரு வீடு வாங்கி தரும். போயிரு, பொண்டாட்டி பிள்ளை கூட்டி நாட்டை பிடிச்சி தருத்திரம் சனினே போச்சு தான் குட்டுருவோம். போய் தொலை தயவு செஞ்சு. துணி துவைப்பதற்கு ஆள் வேண்டும் சொல்லலாம், துணி துவைப்பதற்கு ஒரு தொழிலாளி வேண்டும் கூட சொல்லலாம். அது கல்வி அறிவு இல்லாத ஒரு பாப்பா இருக்கான் பாத்தீங்களா, அவன் தட்டை பிடிக்கிட்டு போய் துணி துவைட அனுப்பிடலாம். ஆனா துணி துவைப்பதற்கு வண்ணான் வேண்டும், சட்டிபானை செய்வதற்கு குயவர் வேண்டும் பேசுறார். அப்ப காலம் காலமாக துணி துவைத்த ஒரு வண்ணாரின் பிள்ளை படிச்சு ஒரு IAS வந்தா IAS IPS என்ன நீங்க உன் குலத்தொழிலான்னு கேட்கிறார். தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பாக மே 17 இயக்கம், விடுதலை தமிழ் புலிகள் கட்சி, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி இணைந்து நடத்தும் இந்த ராவண பெருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெரியாரிய அம்பேத்கரிய இடதுசாரி தோழர்களுக்கு தமிழர் விடியல் கட்சியின் சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சமீப காலமாக RSSின் கொடூர கரங்கள், சங் பரிவாரின் கொடூர கரங்கள் இந்த தமிழ்நாட்டை நோக்கி தமிழ்நாட்டை ஆக்கிரமிப்பதற்கான சூழல் இங்கே அமைந்துள்ளது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகும் கலைஞர் அவர்களின் மறைவுக்கு பிறகு இந்த மண்ணிலே ஒரு வெற்றிடம் நிலவுவதாக கற்பனை செய்து கொண்டு இங்கே திராவிட இயக்கத்தின் தூணாக இருந்த கலைஞரும் இல்லை, அந்த திராவிட இயக்கத்தில் உடைந்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தும் என்ற இயக்கமாக உருமாறி பாரதிய ஜனதா அரசியலுக்காகவாக இருந்தாலும் பாரதிய ஜனதாவை ஒருபோதும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என்று இந்த மண்ணில் இருந்த ஜெயலலிதாவும் அம்மையார் ஜெயலலிதாவும் கலைஞர் அவர்களும் இறந்த பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் அவர் சகாக்களும் செய்த ஊழல் வழக்குகளை வைத்து பயம் காட்டி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைவதற்கு முன்பு கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை இந்த தமிழ்நாட்டிற்கு எதிரான என்னென்ன திட்டங்களை எல்லாம் செய்து முடிக்க வேண்டுமோ, இந்த தமிழர்களுக்கு எதிரான பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எதிராக வேலை வாய்ப்பில், கல்வியில் எதையெல்லாம் முட்டுக்கட்டை போடவிட வேண்டுமோ அத்தனையும் போட்டுவிட்டு இந்த மண்ணை அரசியல் ரீதியாக, அரசியல் அதிகாரமாக ஆக்கிரமிப்பதற்காக வடநாடுகளிலே ராமன் என்ற பெயரை எடுத்து, அயோத்தி என்ற பெயரை எடுத்து கரசேவை செய்ய போகின்றோம் என்று பாபர் மசூதி இடிப்புக்கு முன்பே 15-20 ஆண்டுகளாக இந்தியா முழுக்கவும் செங்கல்களை சேமித்து வைத்து ஒரு பெரும்
தீவிரவாத பயங்கரவாத மக்கள் விரோத RSS கூட்டத்தை கூட்டிக் கொண்டு, சங் பரிவார் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு அந்த பாபர் மசூதை இடித்து அதன் மூலமாக ஏற்பட்ட கலவரத்திலே அங்கே மத வெறுப்பை சக மனிதனிடத்திலே, ஒரே வீட்டிலே ஒரே காலனியிலே அருகிலே வசிக்கும் முஸ்லாமியினிடத்திலும் கிறிஸ்தவனிடத்திலும் இந்து மக்களிடத்திலும் மத வெறுப்பை மத துவேஷத்தை புகுத்தி அங்க இருக்கக்கூடிய இந்து மக்களை கல்வியற்றவர்களாக, இந்து இளைஞர்களை கல்வியற்றவர்களாக, அரசியல் மூடர்களாக்கி அவர்களை கூலிப்படை போல ஆரிய சேனைக்கு பார்ப்பனர்களின் அதிகாரத்தை நிறுவுவதற்கான கூலிப்படை போல செயல்படுத்தி அங்கே கலவரத்தை நிகழ்த்தி இன்று வடநாடு முழுக்க பாரதிய ஜனதா தன் ஆக்டோபஸ் கரங்களை அரசியல் அதிகாரத்தை பரப்பி நிறுத்தி இருக்கின்றது. அதன் நீட்சியாக 100 ஆண்டு காலமாக திராவிட இயக்கம் துவங்கப்பட்டதும் 1925ஆம் ஆண்டுதான். சங் பரிவார் இயக்கங்கள் துவங்கப்பட்டதும் 1925ஆம் ஆண்டுதான். கம்யூனிச இயக்கம் துவங்கப்பட்டதும் 1925ஆம் ஆண்டுதான். 100 ஆண்டுகளாக அகண்ட பாரதம் என்ற கொள்கையிலே வந்து இன்று 10 ஆண்டுகள் முடிந்து 15 அடுத்த 2 ஆட்சி முடிந்து 3வது 5 ஆண்டு கால ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பாரதிய ஜனதா மீண்டும் இந்த மண்ணை ஒரு சனாதன மண்ணாக, ஏதோ 50 ஆண்டுகளாக சுதந்திரம் வாங்கிய பின்பு போராடி 50 ஆண்டுகளாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தேவர்களும் கவுண்டர் வன்னியர் போன்ற இனத்தை சார்ந்தவர்களும், ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்த பல்லர் பறையர் அருந்ததியர் வண்ணார் போன்ற சமூக மக்கள், அந்த நம்முடைய தாய் தந்தையர் தன் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி போராடி உழைத்து சேர்த்த பணத்தில் நம்மளை எல்லாம் படிக்க வைத்து இன்று ஒரு நல்ல நிலைமையிலே, சுயமரியாதை நிலைமையிலே இருக்க வைத்திருக்கின்றார்கள். இதற்கு அடிப்படையாக இருந்தது திராவிட இயக்கங்களும் திராவிட கொள்கையும். அவன் நினைத்து விட்டு வந்திருக்கின்றான், வடநாட்டிலே ராமனை எடுத்தோம், தமிழ்நாட்டிலே முருகனை எடுத்து அரசியல் செய்து இந்த மண்ணிலே கலவரத்தை உண்டாக்கி இஸ்லாமியரும் இந்துக்களையும் தமிழ் மக்களையும் பிரித்து இந்த மண்ணிலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்ற ஒரு கலவர சிந்தனையிலும், அதிமுக என்று பலமில்லாத பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அந்த கட்சியை தன் கைக்குள்ளே வைத்துக்கொண்டு, தன் அதிகாரத்துக்கு கீழ் வைத்துக்கொண்டு தேர்தலிலே ஒருவேளை வெற்றி பெற்ற பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியே இல்லாமல் செய்து எப்படி இந்தியா முழுக்க 10 எம்எல்ஏ ஜெயிச்சாலும் பாரதிய ஜனதா முதலமைச்சராக, 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ ஜெயிச்சாலும் பாரதிய ஜனதா முதலமைச்சராக வடநாடுகளிலே ஆக்கி காட்டியதோ அதுபோல தமிழ்நாட்டிலே ஆக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு, தமிழ்நாட்டிலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு இந்த மண்ணிலே பாரதிய ஜனதா ஒரு பெரும் திட்டத்தை தூக்கி கொண்டு நின்று கொண்டிருக்கின்றது. நமக்கெல்லாம் ஒரு பெரும் விழிப்புணர்வு இப்பொழுது ஏற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கும் திராவிட மக்களுக்கும் இதோ இப்பொழுதுதான் நாம் ஒரு சுயமரியாதை காற்றை, சுதந்திர காற்றை சுவாசித்து கல்வி அறிவியலே பொருளாதாரத்திலே முன்னேறி இருக்கின்ற சூழலிலே மீண்டும் நம் பிள்ளைகளை அடுத்த தலைமுறை கொண்டு போய் தாழ்ந்த நிலையிலே, கீழ்நிலையிலே, இவர் தீண்டத்தகாதவன், இவன் தொடக்கூடாது, இவனை பார்த்தால் தீட்டு, இவன் தொட்டால் தீட்டு என்ற நிலையிலே மீண்டும் இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான வேலை திட்டத்தை இங்கே கொண்டு வருகின்றார்கள். இதை தடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது. இதை செயல்படுத்தி விடலாம் என்ற எண்ணத்தோடு இங்கே வந்திருக்கும் பொழுதுதான் பெரியார் இயக்கங்களின் பலம் என்னவென்று அவனுக்கு தெரிகின்றது. 50 ஆண்டு காலமாக சங் பரிவாரின் போர்வையிலே, RSS போர்வையிலே, பாரதிய ஜனதாவின் போர்வையிலே இங்கே பரப்புரைகளை செய்து வந்தவன் இப்பொழுது நமது இடத்திலிருந்து தந்தை பெரியாரினால் சுயமரியாதை கற்று, தந்தை பெரியாரை படித்ததினால் அறிவை கற்று, அறிவு பெற்று, தந்தை பெரியாரை படித்ததினால் பேச்சு புலமை பெற்ற ஒருவனை வைத்து தந்தை பெரியாரை இந்த மண்ணில் வீழ்த்தி விடலாம் என்ற ஒரு திட்டத்தோடு சீமான் போன்ற காசுக்களையும் நாய்களை, ஏவல் நாய்களை வைத்து இந்த மண்ணிலே மீண்டும் சனாதன கருத்துக்களை செயல்படுத்துவதற்கான திட்டத்தை வைத்திருக்கின்றது. பார்ப்பன கடப்பாறையை கொண்டு தந்தை பெரியார் என்னும் திராவிட சுவற்றை இடித்து விடுவேன் என்ற
இது பார்ப்பன கடப்பாறை என்பது பார்ப்பானே பேசுறது இல்ல. நீங்க சீமான் எந்திரிச்சு நின்று பார்ப்பனை பத்தி பேசும் பொழுது அனைத்தையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே எதிர்த்து இருக்கிற பார்ப்பனர் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறானு. ஏன்னா இந்த கோர் ஐடியால, ஆர்எஸ்எஸ் கோர் ஐடியால, சனாதானத்தின் கோர் ஐடியால இருக்கவன் தான் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறவன். அவன் சீமானியா இழிபிரியா ஈனப்பிரியா பார்த்தா தொட்டையை வீட்டில் போய் கழுவி இருப்பான். அவ்வளவு மூர்க்கமான மண்டையில் புழு புழுத்து சனாதான சாதி எரிப்பு புழுத்தவன் அங்கே வந்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் விஜில் மேடையில் உட்கார்ந்து சீமான் போய் பார்ப்பான், அவன் அனைவரும் சமமாக பார்ப்பான். பார்ப்பன கடப்பாறை கொண்டு நான் திராவிட சுவற்று 2000 வருடமாக இருந்த அந்த பார்ப்பனன் என்ற ஆதிக்கத்தை 2000 ஆண்டுகளாக 98% இருந்த அவன் மொத்தமா சேர்ந்து அன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகையில ஒரு 30 கோடி மக்கள் தொகையில அவன் மொத்தமா தமிழ்நாட்டுக்குள்ள அன்னைக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 2 கோடி மக்கள் தொகையில அவன் மொத்தமா ஒரு 2% இருந்திருப்பான், ஒரு 5 லட்சம் பேர் இருந்திருப்பான். ஆனால் அவனுடைய அதிகாரம் என்பது ஒரு பெரும் ஆதிக்கம் கொண்ட அதிகாரமாக இருந்தது. அந்த அதிகாரத்தை தன் பேச்சால் தன் வாழ்வை அர்ப்பணித்து இந்த மண்ணிலே சென்று பரப்புரை செய்து சுயமரியாதை என்னும் ஒரு பெரும் ஆயுதத்தை திரட்டி அந்த பார்ப்பனியம் என்ற ஒரு ஈனச்சுவற்றை இடித்து நிறுத்தவர் நமது தந்தை பெரியார் அவர்கள். இவன் மீண்டும் சூடு கட்டவரான், கடப்பாறை தூக்கிட்டு தந்தை பெரியார் என்னை சுவற்றை இடிக்கின்றேன் என்று வருகின்றான். இப்பொழுது கடைசியா பேசுற மேடையில் பேசியிருக்க. அப்படி ஒரு தோழர் கேட்கிறாரு, நீங்க இந்த மாதிரி வந்து விவசாயம் செய்ய சொல்றீங்களே, நான் எப்படி விவசாயம் செய்யறதுன்னு கேட்கும்போது, நீ விவசாயம் செய்யாட்டி போடா, வெளியே போடா அப்படிங்கிற. துணி துவைப்பதற்கு ஆள் வேண்டும் சொல்லலாம், துணி துவைப்பதற்கு ஒரு தொழிலாளி வேண்டும் கூட சொல்லலாம். அது கல்வி அறிவு இல்லாத ஒரு பாப்பா இருக்கான் பாத்தீங்களா, அவன்கிட்ட தட்டை பிடிக்கிட்டு நீ போய் துணி துவைடா அனுப்பிடலாம். ஆனா துணி துவைப்பதற்கு வண்ணான் வேண்டும், சட்டிமானை செய்வதற்கு குயவர் வேண்டும் பேசுறார். அப்ப காலம் காலமாக துணி துவைத்த ஒரு வண்ணாரின் ஒரு உழைப்பை கொடுத்து இந்த சமூகத்தில் துணி துவைத்து ஒரு படிநிலையிலே கீழாக வைத்து துணி துவைத்து போட்ட அந்த பிள்ளை படிச்சு ஒரு ஐஏஎஸ் வந்தா ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ன நீங்க உங்க குலத்தொழிலான்னு கேட்கிறார். அப்போ இது போன்ற நச்சுக்கருத்தை சமூகத்துக்குள்ள பெனட்ரேட் பண்ணி இதை நார்மலைஸ் ஆக்கி, ஆமா சொல்றது சரிதானே, எல்லாத்துக்கும் ஆள் வேணும்ல அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் தோழர் குமரன் சொன்னதை நாம் திரும்ப கேட்க வேண்டும். அவங்கெல்லாம் ரொம்ப நாளா பண்ணிட்டாங்கடா, நீயும் பொண்டாட்டியும் பிள்ளையும் வந்து கொஞ்சம் நாளைக்கு பண்ணுங்கடா நம்ம கேட்கணும். இதைத்தான் நம்ம கேட்க வேண்டும். விவசாயம் பண்ண வாடானா சீமானுக்கு நாம் சொல்ல வேண்டியது என்னன்னா, தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாக, தமிழர் விடியல் கட்சியின் சார்பாக, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக, மே 17 இயக்கத்தின் சார்பாக 10 ஏக்கரா நிலத்தை நான் வாங்கி தரோம், ஏற்கலப்பை வாங்கி தரோம், நீயும் பொண்டாட்டி புள்ள 3 பேர் வா, உனக்கு மாசம் 50,000 சம்பளம், பொண்டாட்டிக்கு 25,000 சம்பளம், உன் பையன் சைல்ட் லேபர் பரவாயில்ல, அவர் லேபர் வேலை செய்ய வேண்டாம், விவசாய கல்வி அறிவை கற்றுக் கொடுவா, நான் உனக்கு 10 ஏக்கரா பூமி வாங்கி தரேன். போட்டிருக்கிறது 25,000 ரூபாய் பேண்ட், அது ஓசி காசுல. வெளிநாட்டில் எவனோ ஒருத்தன் 25 மாடி கட்டடத்தில் ஏறி தொங்கிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தா அவன்கிட்ட நாடு வாங்கி தரேன், ஈழ வாங்கி தரேன், வீட்டில் உட்காந்து போண்டாவும் பஜ்ஜி திட்டு இவன் பேசுற பேச்சுக்கு அவன் அனுப்புற காசுல அந்த பணத்தை வாங்கி 25,000 ரூபாய் பேண்ட், 20,000 ரூபாய் சட்டை, தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி பேசுறது. அதை வாங்கிட்டு இதை ரசிக்கக்கூடிய கூட்டம். நாம் கேட்க வேண்டியது என்னன்னா, நீ வீட்டில் நெஞ்சு பஞ்சு வாங்கி நெஞ்சு தற்சார்பு பொருளாதாரத்தில் செஞ்ச வேட்டி போட்டு வா, உன் கார் டயர்ல மிஞ்சி போன டயரை கிழிச்சு ஒரு செருப்பு செஞ்சு போட்டு வா, பனையோல நேரில் ஜட்டி செஞ்சு போட்டு வா, உன்னை நாங்கள் ஏற்றுக்கிற தற்சார்பு பொருளாதாரமா? நீ பேசுகின்ற பேச்சுக்கும் இந்த சமூகத்தில் பரப்புகின்ற விஷக்கருத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? உன் புள்ள 10 லட்ச ரூபா ஸ்கூல்ல படிக்கணும், இந்த மூட்டை இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு, இங்க ஒரு ஆயிரக்கணக்கான மூட்டை தூக்கிட்டு காலையில இருந்து 6 மணிலிருந்து மூட்டை தூக்கி இருப்பாங்க தொழிலாளிகள். அந்த தொழிலாளி மூட்டை தூக்கும் போது ஒவ்வொரு தொழிலாளி முதுகுல அந்த சும தூக்கும் போது என்ன கனவு இருக்கும்? என்னடா கனவு இருக்கு? சீமான்ற இனப்பையில இந்த மூட்டை தூக்கும் தொழிலாளிக்கு என்ன கனவு இருக்கும்? நான் மூட்டை தூக்குறேன், என் புள்ள ஒரு அதிகாரியா வரணும், நான் படுற கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாது, நான் படுற கஷ்டத்தை என் பேர படக்கூடாது, இந்த பொழப்பு என்னோட போட்டு கண்ணீர் சித்தடா மூட்டை தூக்குவான். அப்படிப்பட்ட தொழிலாளி, மூட்டை தூக்குற தொழிலாளியின் மகன் மூட்டை தூக்கிதான் ஆகணும். அது குலத்தொழில் அல்ல, குல தெய்வத்தின் புழுத்தி அப்படின்னா அந்த மசருக்கெல்லாம் ஆடுற ஆள் நாங்கள்.
ஜனநாயக முறையில் ஒரு அளவுக்கு பொறுப்போம். இந்த சமுதாயத்தில் சீரழிப்பதை ஜனநாயக முறையில் நாங்கள் ஒரு அளவுக்கு தான் பொறுப்போம். இந்த சமூகம் வெம்பாடுபட்டு 2000 ஆண்டு காலமாக வெம்பாடுபட்டு அடிமையாக கிடந்து இப்பதான்டா ஒரு 50 வருஷமா கொஞ்சம் முன்னேறி இருக்குது. லட்சக்கணக்கான இளைஞர்கள், கோடிக்கணக்கான இளைஞர்கள் வடநாட்டிலிருந்து இங்க வரானா எதுக்கு வரா? என் மண்ணு முன்னேறி இருக்கு. இந்த திராவிட இயக்கம் தந்தை பெரியார் வழிவந்த அறிஞர் அண்ணாவின் வழிவந்த டாக்டர் கலைஞர் திராவிட இயக்கம், இந்த திராவிட இயக்கம் கட்டமைத்த கல்விக் கொள்கை, பொருளாதார கொள்கை, தொழில்வள கொள்கை, இதுதான் சமூகத்தை முன்னேற்றி இருக்கு. இதுதான் சமூகத்தை முன்னேற்றி இருக்கு. நீ பின்னாடி வான்னு கூப்பிட்டீங்கன்னா, உனக்கு இஷ்டமா இருந்தா என் வளர்ச்சியை பார்த்துட்டு இரு, இல்ல உனக்கு பொச்சேரி இது வயிறு இருக்குதுன்னா இதான் மூடி நீ வெளிநாட்டுக்கு போ, இல்ல இலங்கைக்கு போ. அதே உனக்கு இடம் வாங்கி தரேன்னு சொல்லணும்ல. நீ ஈழத்துக்காக தான் கட்சி ஆரம்பிச்ச. இலங்கையும் உனக்கு ஒரு இடம் வாங்கி தரும், ஒரு 25 ஏக்கரை வாங்கி தரும், ஒரு வீடு வாங்கி தரும். போயிரு, பொண்டாட்டி பிள்ளை கூட்டி இந்த நாட்டை பிடிச்சி தருத்திரம் சனினே போச்சு தான் விட்டுருவோம். போய் தொலை தயவு செஞ்சு. இந்த சமூகத்தில் உக்காந்துட்டு பிற்போக்குத்தனமாக பேசிட்டு இந்த சமூகத்தை பின்னோக்கி இழுக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய இந்த செயல்களை ஒருபோதும் நாம் அனுமதிக்க போவதில்லை. தந்தை பெரியார் என்ன பெருநெருப்பு இதோ இறந்த 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்றது, இன்னும் கதறிட்டு இருக்கான். ஏனென்றால் பெரியார் இந்த மண்ணில் கொடுத்து போன மெட்டீரியல் அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான மெட்டீரியல். அது சுவர் அல்ல, அது இரும்பல்ல, அது எஃகு கோட்டை அல்ல. அந்த அவர் கண்டுபிடிச்சு எதிரா பாயிண்ட் ஏன் பெரியார் தர முடியல? நீங்க இந்த சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டு நடக்கக்கூடிய மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியோட வேற பிடிச்சு கொண்டு போய் ஒவ்வொன்றுக்கும் டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு. இது இவனால இந்த பாப்பானால தான் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு. அதுதான் பதறான். எந்த இடத்துலையும் தந்தை பெரியார் அவனால சகித்துக் கொள்ள முடியல, அவனால சமரசப்படுத்த முடியல, அவனால எதுவும் பண்ண முடியல. அதனால இந்த மண்ணில் சீமான் போன்ற ஒரு ஒற்றை ஈனப்பிறவியை இந்த மண்ணில் விட்டுருக்கிறான். சீமானுக்கு போன்ற ஆட்களுக்கு நம்ம சொல்லிக் வேண்டியது ஒண்ணுதான். எங்களுக்கு தலைவர் பிரபாகரனை தெரிந்தது. தந்தை பெரியார் என்ற இயக்கத்தில் தந்தை பெரியாரை நேசித்து ஈழத்திலே அந்த மண்ணின் விடுதலைக்காக அங்கே ஒடுக்கப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தமிழ் மக்களுக்காக போராடுகின்ற புலிகளை கைதூக்கி விட வேண்டும் என்று கைகோர்த்து பல தியாகங்களை செய்த தந்தை பெரியார் திராவிட கழகம், திராவிட விடுதலை கழகம், திராவிடர் கழகம் போன்ற இயக்கத்தின் தலைவர்களால் தான் என்னை போன்ற இளைஞர்களுக்கு தலைவர் பிரபாகரனே தெரியும். இல்ல தெரிஞ்சிருக்காது. உன்னை போன்ற வாங்கி திக்கிற பிறவி, இல்ல மாப்போசி போல வாங்கி பிடிக்கிற ஈனப்பிறவி இருந்தாலும் எங்களுக்கு எப்படி தலைவர் பிரபாகரன் தெரிஞ்சிருக்கும்? இங்க சமூகத்தில் பேரலா இருக்கு. திராவிடர் இயக்கமும் இடதுசாரி தமிழ் தேசிய இயக்கமும் இரு இரட்டைக்குழல் துப்பாக்கி போல, தண்டவாளம் போல ரெண்டும் சமமாக பயணிக்குது. இந்த மண்ணின் சமூக நீதிக்காக, சமத்துவத்துக்காக, சகோதரத்துவத்துக்காக. இதை நீ ரெண்டா பிளவுபடுத்தலான்னு பார்த்தேன்னா பாதிக்கப்பட போவது நீதான். உன் அரசியலை வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி எறியும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.